எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா சுசியம். இதை சுசியான்னு சொல்கிறாங்க, சில பேர் சுலியங்கிறாங்க, சில பேர் சியம்ங்கிறாங்க. நாங்கள் இதை சுசியம் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். நம்ம பருப்பை பற்ற வச்சு குக்கரில் பருப்பை போட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்து இப்போ ஸ்டீம்லாம் நின்றுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பருப்பு வேக வைக்கும்போது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை இருத்துருங்க. இப்போ எனக்கு தண்ணி அவ்வளோவா இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டு மசிச்சிட போகிறேன். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை முறை தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு அதில் போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வந்து மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 நம்ம மசிச்சு விட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், சூப்பராக இருக்கும். 1-2 மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை இதிலே போட்டுக்கலாம். இதில் மண் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் மண் இருந்ததுன்னா பாவு மாதிரி லேசாக கரைச்சி அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கோங்க. 200 கிராம் கடலைப்பருப்புக்கு நான் வந்து 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம ஏலக்காவை அப்பப்போ முழுசாக தட்டி போட்டால் தான் அந்த வாசமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மொத்தமாக பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் போயிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நம்ம கையால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வத்தணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பூர்ணம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம மாவில் அம்மிக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சுசியம் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கரண்டி மைதா எடுத்துருக்கேன். இப்போ லைட்டாக உப்பை போட்டு கரைச்சிக்கலாம். இந்த மைதா மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மாவில் முக்கி போட்டு 1 நிமிஷம் கழித்து மாற்றி போட்டுக்கலாம். வெளி மாவு மட்டும் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.